الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை ஏன் படைத்தான் என்ற கருப்பொருளில் ஒரு சில விடயங்களை பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே மனிதனையும் ஜின்னையும் மிக உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த ஒரு படைப்பையும் வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பும் அல்லாஹ்வை துதி பாடுகிறது, அல்லாஹ்வை புகழாரம் பாடுகிறது என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். குறிப்பாக மனிதனையும் ஜின்னையும் அல்லாஹு தஆலா படைத்த நோக்கம் குறித்து குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறும் பொழுது ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் என்னை வணங்குவதற்காக மாத்திரம் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். மனித சமுதாயமும் ஜின் சமுதாயமும் படைக்கப்பட்ட உயரிய நோக்கம் அல்லாஹ்வை இபாதத் வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், இது எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட அல்லாஹ் எங்களை படைத்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா தன்னை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான் என்று திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஜின்னினமும் மனித சமுதாயமும் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அல்லாஹ் படைத்த நோக்கம் அதுக்காக வேண்டித்தான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி தன்னை வணங்க வேண்டும், அல்லாஹுவை அதாவது அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்று தூதர்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி மனித சமுதாயத்துக்கும் ஜின் சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா போதனைகளை செய்து வந்தான். இதை குறித்து அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், நாங்கள் ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் தூதரை ரசூலை நாங்கள் அனுப்பும் போதெல்லாம் அந்த தூதர் என்ன விடயத்தை அவருக்கு முக்கியமாக போதிப்பார் என்று சொன்னால் அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்தாதீர்கள், இணை வைக்காதீர்கள் என்று அந்த தூதர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு தூதரும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று தன்னுடைய சமுதாயத்துக்கு கட்டளை இட்டது மட்டுமல்லாமல் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்று அவர்கள் அதை சிறுக்கை இணை வைப்பதை விட்டும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூல்மார்களை தூதர்மார்களை அனுப்பி எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், யகீன் என்று சொல்லக்கூடிய மவுத் மரணம் வருகின்ற வரைக்கும், உங்களுடைய இறுதி மூச்சு உடலில் இருக்கும் வரைக்கும்
அல்லாஹுவை வணங்குங்கள், வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான். இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான கட்டளை. எங்களுடைய மரணம் வரைக்கும் நாங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மரணத்தையும் வாழ்வையும் படைத்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் நீங்கள் உங்களில் யார் நல்லமற்கள் செய்கிறார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக வேண்டி எங்களை படைத்திருக்கிறான். எங்களுக்கு உயிரையும் மரணத்தையும் அல்லாஹ் தந்திருப்பது அவனை நாங்கள் நல்லபடி வணங்குகிறோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை, இந்த மரணத்தை, இந்த உயிரை தந்திருக்கிறான். பொதுவாக மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி. இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் அவனுடைய சுருக்கமான நாங்கள் கருத்தை நோக்கும் பொழுது, ஒல் ஹுது வ ததல்லுல், அது அல்லாஹ்வுக்கு அடிபணிதல், அல்லாஹ்வுக்கு தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்வல். அது மட்டுமல்லாமல் பிகஸ்தி தஅதீம், அல்லாஹுவை மகத்துவப்படுத்த நோக்கில், அல்லாஹுவை மகத்துவப்படுத்தும் நோக்கில் அவனுக்கு அடிபணிதல், அவனுக்கு கட்டுப்படுதல், அவனுக்காக எங்களை சிறுமைப்படுத்திக் கொள்ளுதல் என்ற கருத்தை வணக்கம் இபாதத்து குறிக்கும். பொதுவாக நாங்கள் அல்லாஹுடைய அடிமை என்றும் நான் அவனுக்கு இறைவனுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற மகத்தான நோக்கத்தில் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தி அல்லாஹ்வை வணங்குவதை இபாதத் என்று சொல்லுவோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இபாதத் வணக்க வழிபாடுக்கு ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது, வரைவிலக்கணம் குறித்து பேசும் பொழுது, வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அல் இபாதா, இபாதா பொறுத்தவரையில் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தா மினல் அக்வாலி வல் அமால் ஸாஹிரத்தி வல் பாத்தினா, அல்லாஹ் விரும்புகின்ற, அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற செயல்கள், அமல்கள், வெளிப்படையான மறைமுகமான அனைத்து அமல்களும் வணக்கம் இபாதத் என்று வரைவிலக்கணம் படுத்தியிருக்கிறார்கள். ஒரு அடியான் ஒரு அமலை செய்யும் பொழுது, அல்லாஹ் விரும்புகிற அமலை செய்யும் பொழுது, அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற அமலை செய்யும் பொழுது, அது வெளிப்படையான வார்த்தை இருந்தாலும் சரி, மறைமுகமான வார்த்தை இருந்தாலும் சரி, அல்லது வெளிப்படையான மறைமுகமான அமலாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் வணக்க வழிபாடு. ஒரு மனிதன் அல்லாஹுவை அல்லாஹ் விரும்புகின்ற அடிப்படையில், அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற அடிப்படையில் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் வணக்க வழிபாடாக கருதப்படும். பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்தவரையில் தன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற, அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற விடயமாக, அமலாக இருக்கும் பொழுது அது இபாதத் என்ற அடிப்படையில் அதுக்கு கூலி வழங்கப்படும். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை வணங்குவதற்காக வேண்டி எங்களை படைத்திருக்கிறான். நாங்கள் செய்கின்ற அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் உயர்ந்த கூலி அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் எங்களுடைய அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு நாங்கள் வணக்க வழிபாடுகளின் மூலம் உறுதிப்படுத்துவதை அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம். அல் இபாதத் அல் மஹபா, அல்லாஹு தஆலா வணக்கம் என்று எங்களுக்கு கடமையாக்கிய சில கடமைகள், வணக்க வழிபாடுகள். பொதுவாக அல்லாஹு தஆலா தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது போன்ற வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு வணக்க வழிபாடு என்று அல்லாஹு தஆலா இதை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அடிப்படையில் இவைகள் வணக்க வழிபாடுகள். இஹ்லாஸாக நாங்கள் உள்ள தூய்மையோடு அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு வணக்க வழிபாடு இருக்கிறது, அல் இபாதத்து
கைரு மஹ்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடிப்படையிலே அவைகளை வணக்க வழிபாடாக எங்களுக்கு விதிக்கவில்லை, கடமையாக்கவில்லை. ஆனால் நாங்கள் அதை செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நியத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அது வணக்க வழிபாடாக ஆகிவிடும். பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு செலவழிப்பது, தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு செலவழிப்பது, நன்கொடை கொடுப்பது, வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்வது, இது அல்லாத இன்னொருன்ன அனைத்து விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சாதாரணமாக செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இதை செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நாங்கள் நினைக்கும் பொழுது, நியத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை வணக்கமாக ஆக்கி விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கின்ற நஃபகா செலவை கூட, நாமல் கொடுக்க வேண்டிய கடமையை கூட அல்லாஹ் எங்களுக்கு கூலி தரக்கூடிய வணக்கமாக ஆக்கி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இன்னக லன் துன்ஃபிக நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜிர்த அலைஹா ஹத்தா மா தஜ்அலு ஃபீ ஃபமி இம்ராத்திக். நீங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு செலவுக்கும் அல்லாஹு தஆலா கூலி வழங்குவான். அல்லாஹ்வுக்காக வேண்டி எதிர்பார்த்து செய்யப்பட்டால் அவைகளுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான். தொடர்ந்து சொல்லும் பொழுது, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு கவல உணவாக இருந்தாலும் சரி, அதுக்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூலி வழங்குவான். அது வணக்கமாக இபாதத்தாக அல்லாஹ் கணிப்பிடுவான். நாங்கள் நல்ல நோக்கத்தோடு தூய்மையான இஹ்லாஸோடு, இறைவா நான் எனது மனைவிக்காக, எனது பிள்ளைக்காக நான் செய்கிற இந்த செலவு உன்னை திருப்திப்படுவதற்காக வேண்டி செய்கிறேன், உன்னுடைய நீ விதித்த கடமையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று உள்ள தூய்மையோடு செய்யும் பொழுது அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வணக்கமாக ஆக்கி எங்களுக்கு கூலியை தருகிறான் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்கிறேன் என்று நினைக்கும் பொழுது அவை வணக்கமாக மாறிவிடும், இபாதத்தாக மாறிவிடும். அந்த அடிப்படையில் நாங்கள் அதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று செய்யும் பொழுது நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றிய மக்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை வணங்குவதற்காக எங்களை படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.